ஏன்னா அந்த போட்டு இருக்குன்னு சொல்லி நானும் நீந்தி பக்கத்துல போக பாக்குறேன். என்னால எவ்வளவுதான் நீந்தினாலும் நீந்த முடியல. என்ன காரணம், அந்த அலை அடிச்சு என்ன பின்னாடி தள்ளிட்டே இருக்குது. சரி சரி, பக்கத்துல போக முடியல. அவங்க அதே லைன்ல தேடி. எத்தனை போட்டு வந்தாங்க உங்களை தேடி? மினிமம் ஒரு 6 போட்டு நைட் வந்திருக்காங்க. நான் காணாம போனோடனே எல்லா போட்டுக்கும் வயர்லெஸ்ல இன்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னு வயர்லெஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அங்கங்க தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னால அந்த அமாவாசை இருட்டுக்கு என் முகம் இவ்வளவு தான் தெரியுது அந்த கடலுக்கு. சின்ன முகங்கிறதால என்னால கண்டுபிடிக்க முடியல. ஓகே, 6 போட்டு வந்திருக்காங்க. 6 போட்டுக்கு பார்வையில. ஆனா 6 போட்டு உங்க கண்ணுக்கு தெரியுது. என் கண்ணுக்கு தெரியுது, உங்க கண்ணுக்கு நீங்க தெரியல. ஒரே லைன்ல தேடி வராங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்னோட போட்டு மட்டும் கடைசியா ஒரு 2:30-3 மணியா சொல்லியிருக்காங்க. 2:30-3 மணி நேரம் தேடணும். ஆனா கடைசி வரை நான் பார்த்தேன் அந்த போட்டு அதிலே கடந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ உங்க மனநலம் எப்படி இருந்துச்சு? பக்கத்துல போட் இருக்குது, என்னால போக முடியல. கடவுளேன்னு வேண்டிட்டு இருந்தேன். என்னடா இது சோதனைன்னு தான் பாத்துட்டே இருந்தேன். என்னால நீந்தி போறேன், என்னால நீந்த முடியல. ஓகே ஓகே ஓகே. கிட்ட வந்திருக்க மாட்டாங்க, பிரேயர் பண்ணிருப்பீங்களா? என்ன பாருங்கப்பா பாருங்க. கையை காட்டுனேன், சத்தம் மட்டும் போட்டு பாக்குறேன். அப்படினாலும் என்ன அறியாமலே சத்தம் மட்டும் பாக்குறேன். என்னால முடியல. அதே இடத்துல அப்படியே கிடக்குறேன் என்னன்ட்டு. அப்போ நீங்க வந்து விழுந்த டைம் எத்தனை? ஒரு 7:30 மணி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு 7:30 விழுந்தீங்க. அடுத்த நாள் 7:30 வரை கடல்ல கிடக்கு. அடுத்த நாள் 7:30 ஒரு 8:30 மணி இருக்கும் தோராயமா. ஓகே, அதுக்கு உங்களை எத்தனை நாள் கழிச்சு வந்து காப்பாத்துனாங்க? அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க கடல்ல முடிஞ்சு அப்புறம் பகல்ல ஒரு நைட் ஃபுல்லா விடிஞ்சது. விடிஞ்சதுக்கு அப்புறமா என் மனநிலை என்னன்னா காப்பாத்த வந்துருவாங்க. பகல்ல என்னோட தம்பி கூட பிறந்த தம்பி அந்த போட்ல தான் இருக்கா. அவங்க கூட வெயிலும் கடல்ல தான் இருந்திருப்பாங்க. ஆமா ஆமா, ஃபுல்லா கடல்னா அந்த வெயிலுக்கு அந்த தண்ணி குளிர் தான் நம்மளுக்கு. பகல்லையும் குளிர், நைட்டும் குளிர். நான் பகல்ல கொஞ்சம் சூடாவும் பார்த்தேன் தண்ணி. அதே போல தென்கடல் அதே போலதான் அந்த தண்ணி ஃபுல்லா குளிராவே இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நான் பகல்ல ஃபுல்லா என் காப்பாத்த வந்துருவாங்கன்னு நினைச்சு சுத்தி பாக்குறேன். என்னோட கண்ணுக்கு அவங்க தேடி வந்திருக்கேன்னு சொல்றாங்க. என்னோட கண்ணுக்கு எந்த பொட்டுமே என்ன கண்ணுக்கு தெரியல. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆச்சு. அதாவது 24 முன்னாடி இப்ப கடல்ல கடந்திருக்கேன். ஒண்ணுமே கிடைக்கல. என்னால கண்ணை திறந்து பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா என்னால அந்த தண்ணியை மூஞ்சில அடிச்சுட்டே இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஒரு செகண்டுக்கு ஒருக்கா தண்ணி அடிச்சுட்டே இருக்குது. என்னால கண்ணை திறந்து பார்க்க முடியாது. கண்ணு செவந்துட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் தோராயமா ஒரு 6 மணி ஆச்சு. ஈவினிங். அப்ப அந்த கூடங்குளம் லைட் மேல டாப்ல 2 லைட், அந்த ரெட் கலர் லைட், அது என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு. சரி சரி. நம்ம தினமும் இந்த வழியா தானே போட்ல மீன் பிடிச்சிட்டு வரோம்னு எனக்கு தோணும். அப்ப நம்ம அந்த பக்கம் நீந்தி போவோம். காலையில விடிய காலம் அடுத்த நாள் தொழிலுக்கு ஒரு 4:30 போல கன்னியாகுமரி போட்டி எப்படி இந்த வழியா தான் வருவாங்க. அப்போ அந்த டைம் ஏதாவது கை காட்டி போயிடலான்னு சொல்லி தான் அந்த பக்கம் என்னால முடிஞ்ச அளவு கண்ணை மூடிட்டு நீந்துறேன். நீந்தோடனே என்னால நீந்த முடியாது. கண்ணை மூடிட்டு நீந்தா நான் அங்க மாதிரி நீந்தினா என்ன திருப்பி இங்க மாதிரி கொண்டு போயிருது. சரி 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 சரி. நீங்க அதை ஒரு 10 அடி போனீங்கன்னா உங்களை 20 அடி தள்ளி கொண்டு போயிருது. என்னால நீந்த முடியல. சரி சரி. அப்புறம் என்னால இதுக்கு மேல என்னால கிடக்க முடியாது. ஏன்னா நம்பிக்கை இழந்துட்டு மனசு விட்டுட்டு இன்னும் ஒரு நைட் எப்படி கிடக்கிறது குளிர். ஏற்கனவே 2 நைட்டு, ஒரு நைட் ஒரு பகல் கிடந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த அரை மணி நேரத்துல அந்த ஒளிவிளக்கு அந்த கூத்தமல்லி நாட்டுப்படகு மீனவர்கள் அவங்க போட்ட வலையை எடுக்க வந்தாங்க. சரி சரி சரி. என்னாச்சு? அவங்க அந்த போட்டு அந்த லைட் எனக்கு தெரிஞ்சு